குலுக்கி சர்பத் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு லெமன், ஒரு பச்சை மிளகா, 4 டீஸ்பூன் சர்க்கரை, சப்ஜா விதை 1 டீஸ்பூன், ஐஸ் கியூப் வந்து ஒரு 10 எடுத்துருக்கேன். இப்போ முதல்ல அந்த 1 டீஸ்பூன் சப்ஜா விதையை வந்து தண்ணியில் ஊற வைக்கணும் 5 நிமிஷம். நல்லா ஊறினோடனே அது பெருசாகிடும். ஊறட்டும். இப்போ எந்த கிளாஸில் நம்ம சர்பத் செய்யணுமோ அந்த கிளாஸில் பாதிக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்துக்கணும். அதை ஒரு பாட்டில்லையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ எடுத்துக்கலாம். இது குலுக்கி சர்பத்னால நல்லா குலுக்கணும். அதுக்காக வேண்டி நான் பாட்டிலில் ஊற்றுறேன். பாருங்கள், பச்சை மிளகா வந்து கீறி வச்சுருக்கேன். லெமனை வந்து ஒரு லெமனை 2 பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். 2 பீஸ் தனியாக கட் பண்ணி உள்ளே போடணும். பச்சை மிளகாயும் உள்ளே போட்டுடணும். நாலு டீஸ்பூன் சர்க்கரை வந்து இந்த கிளாஸ் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் போடுறது வந்து 1 கிளாஸ் சர்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். நான் ஊற வச்ச சப்ஜாவதையும் அதில் ஆட் பண்ணுறேன். ஊறினோடனே பாருங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த மிச்சம் உள்ள லெமனை ஃபுல்லாக அதில் புழிஞ்சு விட்டுறணும். இப்போ ஐஸ் கியூப் எல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம பாட்டிலில் மூடிட்டு நல்லா குலுக்கிடணும். உப்பு சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு வந்து நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். இது வந்து ஒரு கேரளா ஸ்பெஷல். பாருங்கள், குலுக்கிட்டேன். இப்போ மூடியை திறந்து கிளாஸில் ஊற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். சுவையான குலுக்கி சர்பத் ரெடி.